ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். இப்போ நம்ம கையில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மொபைல் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸியில் A52Sன்னு சொல்லிட்டு ஒரு 5G மொபைல் தான் இது. பாக்ஸு, சார்ஜர் எல்லாமே இருக்குது. மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா 8128. ஸோ 5G மொபைலு. மொபைல் கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு. ஸோ அதில் எதுவும் இஷ்யூ இருக்கான்னு. ஸோ அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ரொம்ப நீட் கண்டிஷனாக இருக்குது. செம்ம தெளிவாகவும் இருக்குது. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவர் வந்து 12,000 ரூபாய்க்கு கொடுக்குறாப்புல, 12,000 கொடுக்குறாப்புல. 5G மொபைலு 8128 15 வாட் சார்ஜரோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 38,000 ரூபா அவர் பர்ச்சேஸ் பண்ணது. சரியா? A52S 5G மொபைலு. இதுவரையும் ஒரு தடவை கூட சர்வீஸ் போல மொபைல். அதுதான் இப்போ இதில் வந்து ஹைலைட்டு. சரியா? அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி S23 FE. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சொல்கிறேன் இருங்க, நான் தான் சொல்லுவேன். இது வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி S23 FE 5G மொபைலுங்க. இந்த மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா இஎம்ஐ லாக்கில் இருக்குது. இஎம்ஐ லாக் வந்து எடுத்துட்டாப்ல. இஎம்ஐ லாக் எடுத்துட்டா கூட இந்த மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லாக் எடுத்தாச்சு. இருந்தாலும் ஒரு 2 ஹவர்ஸ்க்கு ஒருக்கா வந்து மொபைல் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போதே ரீசெட் ஆகும். ரீசெட்னா ஃபுல் ரீசெட் ஆயிரும். திருப்பி வந்து திரும்ப வந்து நீங்கள் ஆமாம், திருப்பி 2 மணி நேரம் கழிச்சு திருப்பி இது யூஸ் ஆகும். ஆக்சுவலாக நீங்கள் இது போட்டு வச்சிங்கன்னா சிம்மு போட்டு வச்சுக்கலாம். மற்றபடி வந்து ஸ்டோரேஜ் எதுவும் பண்ணி வைக்காதீங்க. ஸ்டோரேஜ் பண்ணால் எல்லாமே டிலேட் ஆயிரும். காலில் சிம் கார்டில் உள்ள எல்லாமே பேசலாம். சிம் கார்டில் உள்ள இதுவுமா கால் ஹிஸ்ட்ரி கால் ஹிஸ்ட்ரியும் சேர்ந்து காலி ஆயிருமா? இல்லை, இப்போ சிம்மில் உள்ளது ஆகாதுல்ல. ஸோ அது மாதிரி ஒரு பெரிய டிஃப்ரெண்டான ஒரு யூஸ் இதாக இருக்குது. ஆனால் அந்த லாக் எடுத்துட்டாரு அவர். இஎம்ஐ லாக்கே எடுத்துட்டாலும் வந்து இது மாதிரி இருக்கு. ரேட் வந்து பில்லு வச்சிருக்காப்புல 60,000 ரூபாய்க்கு பில்லு வச்சிருக்காப்புல. இதோட விலை 13,000 ரூபா தான் சொல்றாரு. ஸோ அதான் இதுதான் மிஸ்டேக்கு. உங்களுக்கு வந்து ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரீசெட் ஆகும். 2 ஹவருக்கு ஒருக்கா ரீசெட் ஆகும். சரியா? 8128 மொபைலு, பெரிய மாடலு. நெட்டு ஆஃப் பண்ணாதான் அது, அதாவது நெட்டு ஆன் பண்ணாதான் ஃபியூச்சர்ல திரும்ப லாக் ஆகுறது கூட வாய்ப்பு இருக்குல்ல. அது வந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்காக தான் அவர் என்ன சொல்றாருன்னா, எது எப்படியோ நான் வந்து இப்படி விற்கிறேன், இதுக்கு ரிட்டர்ன் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி விற்கிறாரு. ஸோ அதனால வந்து ஃபியூச்சரில் லாக் ஆச்சுன்னா கூட அது உங்களோட ரிஸ்க் தான். இப்போ இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஏற்கனவே லாக்கில் இருந்ததை ஒருத்தர்கிட்ட கொடுத்து 5,000 ரூபா கொடுத்து அதை ஓப்பன் பண்ணியிருக்காரு. ஓப்பன் பண்ணிட்டா கூட ஒரு 2 ஹவர்ஸ்க்கு ஒருக்கா இந்த மாதிரி ரீசெட் ஆகுது. ஸோ ஓகே, பஸ் வேணுன்றவங்க கால் பண்ணுங்கள். இது வந்து 13,000 ரூபா. இது வந்து பார்த்தீங்கன்னா 12,000 ரூபா.